மீனாவுக்கு வெட்கமே இல்லாமல் போயிடுச்சு அப்படிங்கிறத பற்றி பல தடவை நம்மளும் புலம்பிட்டோம். அதாவது எவ்வளவு அவமானப்பட்டாலும், அசிங்கப்பட்டாலும், குடும்பத்தையே அவமானப்படுத்தினாலும், இறந்து போனவங்க அப்பாவை பற்றி தப்பாக பேசினாலும் கூட பொறுமையாக இருந்து அப்படியே அவங்க அத்தைக்கு பணிவிடை செய்கிறதும், சேவை செய்கிறதும், அத்தையும் மாமாவும் பேசாமல் இருந்தாங்க அப்படின்னா அத்தையும் மாமாவையும் சேர்த்து வைக்கிறது. இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா அத்தை வருத்தமாக இருக்காங்க, அத்தைக்கு கை முடியல, கால் முடியல, உடம்பு வலிக்குது அப்படின்னா ஒத்தரம் கொடுக்கறதுலேருந்து எல்லா வேலையும் செஞ்சிட்ருக்காங்க. ஸோ இதில் இப்போ எடுத்து என்ன பண்ணுறாங்க, அதே மாதிரி மாமா போய் சாப்பாடு கொடுத்து கஷ்டப்படக்கூடாதுன்னு இவங்களோட வேலையை விட்டுட்டு இவங்க செய்கிற வேலையை வேலையாகவே ட்ரீட் பண்ணுறது கிடையாது விஜயா. அதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா மீனாவே தான். மீனாவே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பரவாயில்ல, ஓகே நீங்கள் தான் முக்கியம், உங்களுக்கு சாப்பிட்றது தான் முக்கியம் அப்படின்ட்டு சாப்பாடு எல்லாத்தையும் சமைச்சு வைக்கிறதுலேருந்து எல்லா வேலையும் செய்கிறதுலேருந்து எல்லாத்தையும் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. அப்புறம் எதுக்கு இந்த பூக்கடையை வச்சு கொடுத்து நடமாடும் பூக்கடைக்கு வண்டியெல்லாம் வாங்கி கொடுத்தாரு முத்துங்கிறது தெரியவே இல்லை. சுயமரியாதைக்காக அப்படின்னா இன்னமும் உங்களுக்கு சுயமரியாதை இல்லாத மாதிரி தானே இருக்குமா அப்படின்னு இருக்குது. கேட்டால் நம்ம ஐயோ குடும்பம்னா அப்படி தாங்க இருக்கும், அத்தைனா காரி துப்ப தான் செய்வாங்க, மருமகனா தொடச்சிட்டு வேலையை செய்ய வேண்டிதான் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு முட்டாள்தனமான கான்செப்டாக இருக்குது. ஸோ இப்போ அடுத்து சாப்பாடை கொண்டு போய் ஒரு முடியாதவங்களுக்கு சாப்பாடை போட்டதுக்கு பிறகு இப்போ பிரியாணியை வாங்கி கொண்டு போய் கொடுக்க, அந்த பிரியாணி ஒத்துக்காமல் விஜயா நெஞ்சக்கரிக்குதுன்னு சொல்ல, அப்புறமா தான் அவங்களுக்கு உண்மை தெரிய சோறு கூட்டு சாம்பார் ரசம்லாம் வச்சாங்கங்கிறது தெரிய வந்தோடனே கொந்தளிக்க போகிறாங்க விஜயா. கொந்தளிச்சாலும் முத்து முடியாதவங்களுக்கு தானே ஹெல்ப் பண்ணியிருக்கா, அதனால் அவர் செஞ்சது ஒன்றும் தப்பே கிடையாது அப்படின்னு சொல்லச்சே நம்ம கணவர் நம்ம நல்லா புரிஞ்சுக்கிறாருல அப்படின்னா, அந்த கணவர் புரிஞ்சுக்கிறாரு, கணவர் உங்களை கொஞ்சமாச்சும் தைரியமாக இருக்கிறாரு, எல்லாத்தையும் தான் சொல்கிறாரு. ஆனால் நீங்கள் கேட்குற மாதிரி இல்லையே, நல்லவளாக இருப்பேன்னு சொல்லிட்டு நல்லவளாக இருக்கிறது வேறு, முட்டாளாக இருக்கிறது வேறங்கிறத புரிஞ்சுக்கலைன்னு நமக்கு ஒன்றும் புரியல. ஸோ எல்லாத்துக்கும் நடுவில் இந்த கூத்துகளுக்கு நடுவில் தான் இப்போ மனோஜுக்கு ஏற்கனவே ஒரு தடவை ஒரு லெட்டர் கொடுத்து ஒரு பிரச்சனை வந்துச்சு, பெரிய ஆபத்து இருக்கு சுற்றி இருக்கவங்களாலேன்ட்டு. இன்னொரு லெட்டர் இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னா உன்னுடைய அம்மா ஜெயிலுக்கு போயிடுவாங்க, நீ தற்கொலை பண்ணிப்ப, உன்னோட தம்பி கொலகாரன் ஆகிடுவான் அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த அளவுக்கு என்ன நடக்க போகுது, இதெல்லாம் சும்மா அடிச்சு விடுறதுக்காக 3 லைனை சொல்லியிருக்காங்களா, இல்லை ஃப்யூச்சரில் இதை மாதிரி ஒரு பெரிய பிரச்சனைலாம் எடுத்து வரப்போதா அப்படின்னா முதல் பாயிண்ட்டாக அவங்க அம்மா ஜெயிலுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு என்ன அப்படின்னா, அந்த தீபன் ரதின்னு 2 பேர்த்த டியூஷன் எடுத்துருக்காங்கல்ல, அந்த டான்ஸ் கிளாஸ், அந்த டான்ஸ் கிளாஸில் இருக்கவங்க லவ் பண்ணி ஓடி போயிட்டாங்கன்னா இவங்க தான் கிளாஸ் எடுத்தாங்க, இங்கே தான் மீட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இவங்க ஜெயிலுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கொலைகாரனா ஆவார் முத்து அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய கேள்விக்குறி. என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா அதுக்கு ஒரே வாய்ப்பு சிட்டி தான். சிட்டியை போட்டு தள்ளி கொலைகாரன் ஆகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய இல்லை கொலைப்பழி இவர் மேலே விழறது அப்படின்னு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மூணாவதாக தான் இவர் தற்கொலைக்கு முயற்சிப்பார் அப்படின்னா இவருக்கு குழந்தை பிறக்கிறதுல பிரச்சனை இருக்குது. ரோஹிணி ஏற்கனவே குழந்தை பெற்ற கல்யாணம் முடிஞ்ச ஒருத்தங்கிற தகவல் தெரிய வரும்போது அதை தாங்கிக்க முடியாமல் இவர் இருக்கிறதுன்னு பல விஷயங்கள் நடக்க வாய்ப்பு இருக்குது. இதில் எது நடக்க போகுது, என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தோணுதுங்கிறத சொல்லுங்கள். கதை எப்படி போகுது அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். இடம் பொருளுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.